அனைவருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள்ங்க. நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் கண்டிப்பா கடவுள் நிறைவேத்துவாரு. உங்க எல்லாத்துக்குமே மனமார்ந்த நன்றிகள்ங்க. நெறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. "சிவலிங்கம் ரொம்ப அழகா இருக்கு" அப்படின்ட்டு. எனக்கு ஒரு ஒரு கமெண்ட்டையும் படிக்கும்போதுங்க, ஸோ பிளஸ்டுன்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஆசையா இருந்ததுங்க. சிவலிங்கமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஃபோட்டோ இருக்கு இல்லைங்களா? இத அப்படியே வந்து ChatGPTல போட்டு, நம்ப பண்ண சிவலிங்கத்த வந்து ஏஐல கன்வெர்ட் பண்ணலான்னு கன்வெர்ட் பண்ணேங்க. ரொம்ப அழகா வந்திருக்கு பாருங்க. அந்த சிவலிங்கம் பாருங்களேன், நாம பண்ணுனது தான். நல்லா இருக்கு இல்லைங்க பார்க்கறதுக்கு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. இந்த ப்ராம்ப்ட்டுமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க எப்படி வருது அப்படின்ட்டு. இந்த வருஷம் மகா சிவராத்திரிக்கு வித்தியாசமா ஏதாவது ட்ரை பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேங்க. அப்பதான் ஐஸ்ல வந்து சிவலிங்கம் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். நெறைய பேர் பண்ண வீடியோஸுமே பார்த்தேங்க. கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. என்ன பண்ணேன்னா, சிவன் கடவுளுக்கு உகந்த பூ வந்து சங்குப்பூ இல்லைங்களா? நம்ம அதில ட்ரை பண்ணலான்னு பண்ணேங்க. ரொம்ப அழகா வந்திருந்தது. அதுவும் நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்ச சங்குப்பூல பண்ணேங்களா, இன்னமுமே க்ளோஸ் டூ மை ஹார்ட்டுன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு டைமும் அந்த ஃபால் சீசன்ல வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தோட்டத்தில சங்குப்பூ நெறையா வருங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, நல்லா காய வச்சு இந்த மாரி ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இதுக்கு வந்து லிங்கம் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி நல்லா ஒரு கப்பில வந்து சூடு பண்ணிக்கிட்டுங்க, அந்த தண்ணி நல்லா கொதிக்கிற டைம்ல ஒரு 20 பூக்கு மேல போட்டுட்டு, நீங்க மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு டார்க்கா வந்துருங்க. கலர் இன்னும் டார்க்கா வேணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கூட நீங்க பூ போட்டுக்கலாம். அதுவும் ஃப்ரெஷ்ஷா பூ போடும்போது, தண்ணி கொதிக்க கூட விட தேவையில்லைங்க. அப்படியே கலர் வந்துரும். இது ட்ரை பூனால நான் கொஞ்சம் வந்து பாயில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 2 பவுல் எடுத்துக்கணுங்க. 2 பவுல்லையும் ஈக்குவலா 3/4 கப்பு வர அளவுக்கு தண்ணி ஊத்திக்கணும். ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா, அந்த பூல கொஞ்சம் கொஞ்சம் தூசி இருக்கும் இல்லைங்களா? ஃபில்டர் பண்ணிட்டு, அதே மாரி ஒரு டம்ளர் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ பேஸ் வந்து கொஞ்சம் கர்வா இருக்க டம்ளரா எடுத்துங்க. அதையும் 3/4 டம்ளர் வந்து தண்ணி ஊத்தி, நீங்க வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. நல்லா தண்ணி ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரீஸ் பண்ணுங்க. ஃப்ரீசர்ல வைக்கும்போது இந்த மாரி வைக்காதீங்க. மேல வந்து ஒரு பிளேட் மாரி போட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு செகண்ட் அட்டெம்ப்ட் தான். அது வந்து மூடி வைக்கல அப்படின்னா, அந்த ஐஸ் ஃபார்ம் ஆகும்போதுங்க, மேடு மாரி ஃபார்ம் ஆயிடும். நமக்கு வந்து கீழ ஃப்ளாட்டாவே இருக்காது. அந்த லிங்கம் வைக்கும்போது ஃப்ளாட்டா நிக்காதுங்க. பிளேட் வச்சோம் அப்படின்னா, கொஞ்சம் ஃப்ளாட்டா இருக்கிற மாரி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஒரு பிளேட்ட வந்து பெரிய பிளேட் எடுத்துட்டு, அதுக்குள்ள ஒரு சின்ன பிளேட் வந்து அப்சைட் டவுனா கமுத்திட்டுங்க. சுத்தி கொஞ்சம் வந்து இலையெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டு, அதுக்குள்ள இந்த லிங்கமுமே ஆயிடுச்சுங்க. அந்த ஐஸ் இருக்குது இல்லைங்களா? அதுவுமே நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் வந்து 4 மணி நேரத்திலேயே எடுத்தனாலைங்க, நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தண்ணி வந்து ஆடுற மாரி இருந்தது. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தோம் அப்படின்னா, உள்ள வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருந்திருக்குங்க. பட் உள்ளுக்குள்ள தண்ணி ஆடுறதுமே பார்க்கறதுக்கு அழகா தான் இருந்தது. இது எடுக்கும்போது இப்படி டக்குன்னு வராதுங்க. என்ன பண்ணணும்னா, நார்மல் வாட்டர்ல வந்து நீங்க கொஞ்சம் காமிச்சுட்டு, லைட்டா ரொட்டேட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. நான் பண்ணி காமிச்சேன் இல்லைங்களா? அந்த மாரி ரொட்டேட் பண்ணிட்டு, நீங்க கமுத்துனீங்க அப்படின்னா ஈஸியா வந்துருங்க. எடுத்தோனையுமே தண்ணி உள்ள காமிச்சிராதீங்க. அந்த கப்புக்கு வெளியில காமிச்சுட்டு எடுத்தீங்கன்னா அழகா வந்துரும். ஃபர்ஸ்ட்டு வச்ச அந்த ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கமுத்தி வச்சிருக்கிறேன். அதுக்கு மேல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மேல வந்து நார்மலா கப்பு வந்து நிமித்தி வைப்போம் இல்லைங்களா? அதே மாரி வச்சுட்டு, அந்த டம்ளர்லேருந்து எடுத்த ஐஸையுமே வச்சுட்டேங்க. அது கரெக்ட்டா 2 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது 3மே நல்லா டைட்டா ஸ்டிக் ஆயிக்குங்க. நீங்க வைக்கிறதுக்கு முன்னாடி, அந்த சிவலிங்கம் இருக்குது இல்லைங்களா? அதுக்கு அடியில வந்துங்க ஒரு டிஷ்யூ வச்சுட்டு, அதுக்கு மேல வைங்க. ஏன்னா இல்லைன்னா பிளேட் வந்து கொஞ்சம் வழுக்குற மாரியே இருக்கும். அது உள்ளுக்குள்ள தண்ணி ஆட ஆடங்க ரொம்ப அழகா இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து செகண்ட் அட்டெம்ப்ட்ன்னு சொன்னேன் இல்லைங்களா? காலையில தாங்க வச்சேன் நானு. வச்சுட்டு கரெக்ட்டா ஒரு 4 மணி நேரத்திலேயே எனக்கு எடுக்கணும் அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. ஏன்னா ஈவினிங்கே கோயிலுக்கு போணுங்களா? எனக்கு அதுக்கு முன்னாடி சிவலிங்கம் வந்து ஐஸ்ல பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்ததுங்க. தண்ணியா இருந்தாலும் பரவாயில்லன்னு எடுத்தேன். கடவுள் அருள்னால அந்த தண்ணி உடைஞ்சு வெளியவே வரலைங்க. அப்படியே நான் பூஜை பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவ்வளோ அழகா இருந்தது. அதுவும் இந்த கலர் தாங்க. அப்படியே திருநீலகண்டர் வந்து நம்ம கண்ணு முன்னாடியே வந்து நமக்கு அருள் குடுத்த மாரி தாங்க இருந்தது. அவ்வளோ அழகா இருந்தது. பூஜை ரூம்ல வச்சுட்டுங்க, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து சாமிக்கு வந்து ஃபுல்லா பூஜைலாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து கோயிலுக்கு போனோம். அப்புறம் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க, லிங்கம் வந்து கரையாம எவ்வளோ நேரம் இருந்தது அப்படின்ட்டு. நமக்கு வந்து வெதர் ஓரளவுக்கு ஓகேவா இருந்ததுங்க. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, சாமிக்கு பூஜைலாம் பண்ணிட்டு, வெளியில கொண்டு போய் வச்சுட்டேங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து ஹீட்டர் ஓடுது இல்லைங்களா? அதனால சீக்கிரம் மெல்ட் ஆயிடும் அப்படின்ட்டு நான் வெளில கொண்டு போய் வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு வந்து இது கரையவே கூடாது, அப்படியே இருக்கணும் அப்படின்ட்டு தாங்க இருந்தது. எனக்கு அந்த கலர பார்க்க பார்க்க தான் அவ்வளோ ஆசையா இருந்தது. ஸோ நான் வெளியில வச்சுட்டுங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு மேல அது அப்படியே கரையாம இருந்ததுன்னு நெனைக்கிறேங்க. நாங்க என்ன பண்ணோம்னா, கோயிலுக்கு போயிட்டோனுங்களா, நாங்க வரதுக்கு நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. அதனால என்னால பார்க்க முடியல.
நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் மகா சிவராத்திரிக்கு கண்டிப்பாக வாட்டர் ஃபாஸ்டிங் இருப்பேங்க. காலையிலேருந்து எதுவுமே சாப்பிட மாட்டேன், தண்ணி மட்டும்தான் குடிப்பேன். ஈவினிங் வந்து கோயிலுக்கு போயிட்டு சாமியை பார்த்து கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஃபாஸ்டிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுவேங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து டெம்பிள் ஆஃப் அட்லாண்டா நம்ம வீட்டிலேருந்து ஒரு 1 மணி நேரம் டிரைவுங்க. சிரமம் பார்க்காம அங்கே தான் வருஷம் போகிறதுங்க. ஏன்னா இந்த கோயில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கோயில் மாதிரியே இருக்குங்க. எனக்கு வந்து நம்ம ஊர் கோயிலுக்கு போன ஒரு ஃபீலே கிடைக்குங்களா, அதனால் சிரமம் பார்க்காம 1 மணி நேரம் ஆனாலும் கிளம்பி வந்துடுதுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணுங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் கோயிலுக்கு போனோங்க. கரெக்டாக உள்ள கோயிலுக்கு போகிறோம், அப்போ தான் வந்து சிவன் கடவுளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. கடவுளே எப்பட்றா நம்ம நினைக்கிறதெல்லாம் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நாங்கள் ஷெட்யூல் எதையுமே பார்க்கலிங்க. எப்போ அபிஷேகம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. கரெக்டாக உள்ளே போனோடனே அபிஷேகம் ஆரம்பித்தாங்க. நாங்கள் என்ன பண்ணோன்னா அங்கே ஒரு சின்னதாக ஒரு சிவலிங்கம் வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து நம்ம பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணலாங்க. நாங்கள் போய் பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிட்டு சுற்றி வந்து ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டோங்க. கடவுளுக்கு வந்து ஒரு அபிஷேகமும் பண்ணுறது மனசார நின்று பார்த்து நம்மளோட வேண்டுதல் எல்லாம் வேண்டிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய விரதத்தையே கம்ப்ளீட் பண்ணேங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன் இல்லைங்களா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படின்னு. அது மாதிரி தாங்க இன்றைக்குமே ஆயிடுச்சு. நம்ம அபிஷேகம்லாம் முடிச்சுட்டுங்க வெளியில் வந்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம பெரிய ஒரு நந்தி சாமியுமே இருந்ததுங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நந்தி சாமிக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்காதுங்க. நம்ம வந்து கீழே நின்று தான் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு 2 படி மாதிரி வச்சுருக்குறாங்க. நம்ம கரெக்டாக மேலே போய் நின்னோம் அப்படின்னா அந்த நந்தியோட காதுக்கு நடுவில் வந்துங்க சிவலிங்கத்தை பார்த்து சாமி கிட்ட வந்து நம்மளோட வேண்டுதலை வந்து வேண்டணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கரெக்டாக மேலே ஏறி நின்னோம் அப்படின்னா நேராக சிவலிங்கம் வந்து தெரிகிறாங்க. நம்ம போய் காதுட்டு நம்மளோட வேண்டுதலை சொல்லிட்டு பார்க்கும்போது அப்படியே ரொம்ப அற்புதமாக தெரிஞ்சாங்க சிவலிங்கம். பார்த்துக்கிட்டே இருக்கலான்ட்டு தான் இருந்தது. அதுவும் இந்த அலங்காரம்லாம் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இன்றைக்கி எப்படி அலங்காரம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாமியோட ஒரு சைடு வந்து மஞ்சள்லையுங்க ஒரு சைடு வந்து குங்குமத்துலேயும் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலான்ட்டு தான் இருந்தது. சாமியெல்லாம் கும்பிட்டுங்க நாங்கள் என்ன பண்ணோன்னா கீழே கேஃபிட்டேரியா இருந்ததுங்க. அங்கே போய் ஃபாஸ்டிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பூரி, வடை, பொங்கல் எல்லாமே இருந்தது. நம்ம காலையிலேருந்து ஃபாஸ்டிங் இருந்ததுனால லைட்டாக உப்புமா சாப்பிட்டு முடிச்சிக்கலான்ட்டு உப்புமா சாப்பிட்டாச்சுங்க. இன்றைக்கி வந்து டே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போச்சு. இதுக்கு வந்து முக்கியமான காரணம் நீங்களுமே தான். உங்களோட பாசிட்டிவான கமெண்ட்ஸு தாங்க. இதே சப்போர்ட் என்றைக்குமே கொடுத்துக்கிட்டே இருங்க. என்னால் முடிஞ்சது நல்ல நல்ல விஷயங்களை எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க.